ஓகே. இன்னைக்கு ஒரு ஸ்கெட்சா போலாம். அதாவது 2 டயர் அப்ளிகேஷன் அந்த கான்செப்ட்ல போலாம் ஓகேவா? அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட்டு சேம் ஒரு VNet போட்டுக்க போறோம். VNet போட்டு VNetக்குள்ள ஒரு 2 சப்நெட் கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு சப்நெட் என்னன்னா, ஓகே பப்ளிக் சப்நெட்டு. செகண்ட் சப்நெட் என்னன்னா, பிரைவேட் சப்நெட். ஓகே. ஆ பப்ளிக் சப்நெட்ல சம்திங் ஒரு VM ப்ரொவிஷன் பண்ண போறோம். விண்டோஸ் வாட்டெவர். இது வந்து பப்ளிக் ஆக்சஸ் பண்ணும். வெளிய இருந்து அவுட்டர்ல இருந்து. ஓகேவா? அடுத்ததுல பார்த்தா, இதுல ஒரு VM விண்டோஸ் ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஓகே. அவுட்டர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? வெறும் இந்த சப்நெட்லேருந்து மட்டும் தான் இந்த சப்நெட் ரீச் அவுட் பண்ணும். ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நெறைய பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கொஞ்சம் டெப்த்தா பார்க்க போறோம். NSGன்னு சொல்லுவோம். NSGன்னா என்னது? NSG நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகேவா? ஜஸ்ட் இத பத்தி கான்செப்ட் டெப்த்தா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. பேசிக்கா இது என்ன சொல்றோம்? 2 டயர் அப்ளிகேஷன் சொல்லி. இது என்னது? ஃப்ரண்ட் எண்ட். பப்ளிக்கா இருக்கனால அது ஃப்ரண்ட் எண்ட் இமேஜ். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் 3 டயர் இருந்துச்சுன்னா டேட்டாபேஸ் அந்த மாதிரி கொஞ்சம் போகும். ஓகே. ஓகே. இந்த ஆர்க்கிடெக்சர் என்ன விட்டுருக்கோம். ஓகே. பேசிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி உங்களுக்கு சிஐடிஆர்ல ஐடியா இருக்கு. சிஐடிஆர். ஓகே. போர்ட்டல் அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஓகே. இந்த யூஸ் கேஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணும்? டிஃபால்ட்டா ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஓகே. ரிசோர்ஸ் குரூப்ல கிரியேட் ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துட்டு ஜஸ்ட் நேம் கேட்குது. நான் சம்திங் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் டேக் எது வேணா ரிவ்யூ கிரியேட் கொடுத்துறேன். பேசிக்காக இப்போ என்னது ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? பேனலாக டயக்ராம் போட்டுக்கலாம். ரிசோர்ஸ் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது VNet. ஓகே. VNet சிஐடிஆர் ரேஞ்ச் இதுக்குள்ள இருக்கும். விர்ச்சுவல் நெட்வொர்க் கொடுத்துக்கிறேன். இல்லை கிரியேட் நெட்வொர்க் கொடுத்துக்கிறேன். ஓகே. ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்து ஓகே 2 டயர். என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் நேம் கொடுத்துக்கிறேன். VNet நேம் கேட்குது. மை VNet சம்திங் வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது செக்யூரிட்டி குரூப். ஓகே. செக்யூரிட்டி குரூப்பில் நமக்கு வந்து ஓகே என்கிரிப்ஷன்ங்கிறது ஓகே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கிறது. பேஸ்டியன் ஓகே லாஸ்ட் கிளாஸில் பேஸ்டியன் பார்த்தோம். ஃபயர்வாலும் பார்த்தோம். டீனஸ்லாம் ஓகே ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஜஸ்ட் காட்டுறேன். ஓகேவா? டீனஸ் ஓகே. டீடஸ்னால் இதுதான் ஒரு யூசர் வந்து ஓகே ஒரே ஐப்லேருந்து மல்டிபிள் சர்வர் அட்டாக் பண்ணோன்னா அது வந்து டிடாஸ் இதை வந்து நம்ம ஃபைன் பண்ணி பிளாக் பண்ணுறதுக்கு தான் ஓகே டிடாஸ் அட்டாக் கொடுக்குறோம். ஆனால் ஜஸ்ட் இது வந்து ப்ரீமியமாக இருக்கும் நமக்கு. சம்திங் சார்ஜ் அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேவா? பேசிக் பிளான் கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கம்பெனி ஓரியன்டாக போனால் தான் என்டர்பிரைஸ் சப்போர்ட் பண்ணுவோம் டிடாஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து என்னன்னா ஐபி அட்ரஸ். ஓகே ஜஸ்ட் நான் என்னன்னா ஃபுல்லாக டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணும்? ஆட் ஐபி கொடுத்துட்றேன். அதில் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் என்னவா இருக்கும்? நம்ம டிஃபால்ட் கூட வச்சுக்கலாம். ரல்ஸ் நம்ம வேறு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? மோஸ்ட்லி அந்த இடத்துல வேறு ட்ரை பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சம்திங் 11 சீரிஸில் போய்க்கலாம். ஓகேவா? ஏன் வேறு எது ட்ரை பண்ணுறாங்கன்னா ஓகே இதை நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் நெட்வொர்க்கிங் போகிறப்ப. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? சப்நெட் கிரியேட் பண்ணணும். ஓகே. சப்நெட்டில் நேம் ஃபஸ்ட்டு சப்நெட் வந்து ஓகே நேம் வச்சுக்கிறேன். பப்ளிக் சப்நெட். ஓகே. ரேஞ்சு நம்ம டிஃபால்ட் அதாவது ஸ்டார்டிங் ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் 1.0 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த சீரிஸில் எனக்கு வந்து பப்ளிக் சப்நெட் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி. ஓகேவா? இது IP6 இன்பவுண்டு ஓகே நேட் இதில் வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா? நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இதை நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் ஆட் கொடுத்துறேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணுறோம்? ப்ரைவேட்.
ப்ரைவேட் சப் சம்திங் நேம் மட்டும் வச்சுருக்கேன். இந்த சீரிஸ் வந்து ஓகே 2.0 ஸ்டார்ட் பண்ணுறோம். சேம் நான் ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகே ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன், ரிவ்யூன்னு கீழே கொடுத்துறேன். ஓகே இப்போ என்னோட ஆர்கிடெக்சரில் ஒரு வீநெட் இருக்குது. அது ரிசோர்ஸ் குரூப்ல வீநெட் இருக்குது. நான் ரிசோர்ஸ் குரூப் உள்ள இதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட், சும்மா ஜஸ்ட் நேம் எடுத்து வச்சிருக்கோம், வேறு எதுவும் பண்ணல. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஓகே மிஷின்ஸ் கிரியேட் பண்ண முன்னாடி நம்ம வந்து ஓகே இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரீ டிஃபைன்டாக நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்னது, யாரும் அலோவ் பண்ணணும் யாரும் அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது இது வந்து ஓகே நீங்கள் ஃபயர்வால் ஆல்டர்னேட்டிவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், என்ஐசி நெட்வொர்க் இன்டர்நெட் கார்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நேம் என்னன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகேவா? ஜஸ்ட் இதை கிரியேட் கொடுத்துறேன். ஓகே இப்போ நான் வந்து எத்தனை நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணணும், 2. ஒன்று வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு, இன்னொன்று வந்து பேக் எண்டு. ஃப்ரண்ட் எண்டுக்கு என்னவா இருக்கணும், பப்ளிக் அலோவ் ஃப்ரம் எவ்ரிவேர், அலோவ் ஃப்ரம் எவ்ரி திங். பட் போர்ட் என்னென்ன கொடுப்போம், 80 கொடுப்போம் டிஃபால்ட்டாக. இன்னொன்று என்னன்னா ஓகே ஓகே நம்ம அப்ளிகேஷன் 4432 கொடுப்போம். ஓகே இது வந்து விஎம்னால நம்ம வந்து ஓகே சம்திங் ஆர்டிஎஸ் பண்ணணும்னா 3389 கொடுப்போம். ஆர்எல்ஸ் நம்ம எஸ்எஸ்ஹெச் பண்ணணும்னா 22 கொடுப்போம். ஓகேவா? இது அலோவ் பண்ணுன்னு சொல்ல வரோம் இதில். ஓகே இதில் என்ன பண்ணுவோம், ஓகே ஜஸ்ட் ஓனாக பார்க்கலாம். ஓகேவா? ஓகே இப்போதைக்கு என்ன எனக்கு வந்து என்ன கிரியேட் இருக்குது, யா ஓகே. பட் என்ன ஓகே இந்த கான்செப்ட் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டு, நெட்வொர்க்கிங் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓகே 10 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், 10 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஃபிசிக்கலாக டச் பண்ணிட்டு இருந்தோம். சேம் இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சு நெட்வொர்க்கில் நம்ம நெட்வொர்க் இருக்கும், சப்நெட்டும் இருக்கும், உங்களுக்கு ஃபயர்வால் இருக்கும், என்டையராக நம்ம அங்கே இருக்கிறத இங்கே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ஆர்கிடெக்சரும் பார்க்கலாம். ஓகே நான் பண்ணிவிட்டு ஓகே இந்த இடத்துல டோப்பாலஜின்னு ஒன்று இருக்குது, அதை நான் பார்க்குறேன், ஸ்க்ரீன் பார்க்குறேன். ஓகே டோப்பாலஜியில் எனக்கு காட்டும், ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாக நம்ம காட்டல. ஓகே இதில் என்னன்னா 2 சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டோப்பாலஜியில் காட்டும் என்னோட 2 சப்நெட் இங்கே காட்டும். ஓகே இங்கே காட்டுது, பப்ளிக் சப்நெட் ஒன்று, ப்ரைவேட் சப்நெட் ஒன்று இருக்குது. தெரியுதா? ஓகே ஜஸ்ட் இது ஒரு ஆர்கிடெக்சர் நம்ம பண்ணுறதுல இங்கே வந்து ஜியோயை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே இதுக்கப்புறம் என்ன கிரியேட் பண்ணும், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்எஸ்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே கிரியேட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கொடுத்துக்கிறேன். ஓகே இது எதுக்குள்ளே வரும், 2 டேஸ் நம்மளோட ரிசர்ச் குரூப்பில். ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஓகே டென்ட்டுக்குன்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகே டென்ட்டுக்கு ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வச்சுக்கிறேன். நேம் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு, நான் ரூல் எதுவும் இல்லை. ஓகே ஓகே கோ டு ரிசர்ச் கொடுத்துக்கிறேன். ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன், என்னோட பேக் எண்டுக்குன்னு ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேவா? கிரியேட் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், இந்த இடத்துல 2 டயர், இந்த இடத்துல பேக் லிஸ்ட்டு கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுக்குறேன்.
ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? போர்ட்ட போகணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் சைடு இருப்ப அந்த சப்நெட்டுக்கு அசோசியேட் பண்ணணும். மேப் பண்ணணும். ஆர் எல்ஸ் நம்ம விஎம் ப்ரொவிஷன் பண்ணல. அதனால என்ன பண்றேன்? ஓகே. அட்டாச் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. இதுல போய்க்கிறேன் ஃப்ரண்ட் எண்டுக்கு. ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்னது இது? நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகே. பப்ளிக்கா இருக்கணும். ஓகே. நான் என்ன பண்ணிக்கிறேன்? சப்நெட் போய்க்கிறேன். சப்நெட்ல எனக்கு வந்து ஓகே அசோசியேட்ன்னு இருக்கு. ஜஸ்ட் நான் இந்த ஃபார்மேட்லயே பண்ணலாம். ஓகே. இது இந்த ஃபார்மேட்ல பண்ணலாம். பேக் எண்டுக்கு வேற மாரி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்நெட்ல போயிட்டு பப்ளிக் சப்நெட் குடுத்து நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு எனக்கு இது அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து இத அட்டாச் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு ஃபார்மேட். இன்னொரு ஃபார்மேட் என்னன்னா, நான் டைரக்ட்டா என்னோட விஎம் போய் சாரி விர்ச்சுவல் நெட்வொர்க் போய்க்கிறேன். விர்ச்சுவல் நெட்வொர்க்ல போயிட்டு மை விர்ச்சுவல் நெட்வொர்க் போய்க்கிறேன். இதுல என்னோட சப்நெட் போய்க்கிறேன். சப்நெட்ல அடுத்து பிரைவேட் சப்நெட் பப்ளிக் அட்டாச் பண்ணியாச்சு. பிரைவேட் போய்க்கிறேன். பிரைவேட்ல போயிட்டு இந்த இடத்துல செக்யூரிட்டி குரூப் குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? பேக் எண்ட். இந்த இடத்துல என்னால அசோசியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் குடுத்துட்டு என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு இந்த ஆர்க்கிடெக்சர்ல இருக்க மாரி டயகிராம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன ரூல் எழுத போறோம். ஓகேவா? இதுல வந்து ஓகே பப்ளிக் அலோவ் பண்ணணும். இதுல வந்து ஓகே பப்ளிக் அலோவ் பண்ணாத. இந்த மாரி சில ரூல்ஸ் எழுத போறோம். அது எப்படி பண்ண போறோம்? ஓகே. டைரக்ட்டா அதுல போய் எழுத போறோம். ஓகேவா? நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போய்க்கிறேன். இந்த இடத்துல ஃப்ரண்ட் எண்ட் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். ஃப்ரண்ட் எண்டுக்குள்ள போய்க்கிறேன். ஓகே. இதுக்கு ஃபர்ஸ்ட் 4 இது தேவை. சாரி 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, சோர்ஸோடைய ஐபி, சோர்ஸோடைய போர்ட். அடுத்து டெஸ்டினேஷன் ஐபி, டெஸ்டினேஷனோட போர்ட். அதுக்கப்புறம் என்ன புரோட்டோகால். ஓகேவா? ஜஸ்ட் பார்க்கலாம். இன்பவுண்ட், அவுட்பவுண்ட் 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்பவுண்ட் குடுத்துக்கிறேன். ரவுட் டேபிள் பார்க்கலாம் நம்ம அடுத்தது. கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப பார்க்கலாம். இது நம்ம டைரக்ட்டா விஎம்க்கு டச் பண்ற மாரி வச்சுக்கலாம். நீங்க வந்து ஓகே இன்டர்நெட் கேட்வே, NAT கேட்வே போறப்போ ரவுட் டேபிள் தேவை. நம்ம அதை இதில அப்ரோச் பண்ண போறதில்ல. ஓகேவா? ஓகே. நான் இன்பவுண்ட் ரோல் குடுத்துக்கிறேன். இன்பவுண்ட்ல டிஃபால்ட்டா எனக்கு வந்து 3 இருக்கு. என்னன்னு பார்த்தா, விர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் அலோவ் பண்ணுன்னு சொல்லுது. ஒரு விநெட்லேருந்து சாரி அந்த விநெட்டுக்குள்ள எப்படி வேணா அலோவ் பண்ணிக்கன்னு சொல்லுது. இன்னொன்னு பார்த்தா, அசூர் லோட் பேலன்சர் வந்து ஓகே எங்க வேணா ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்லுது. அப்புறம் பார்த்தா ஓகே டெனில் ஆல் சர்வீஸும் குடுக்குது. ஓகேவா? அதாவது அவுட்பவுண்ட். ஃபர்ஸ்ட் இன்பவுண்ட்னா என்ன? அவுட்பவுண்ட்னா என்ன? ஓகே. இன்கமிங் டிராஃபிக் வந்து இன்பவுண்ட். அவுட்கோயிங் டிராஃபிக் வந்து அவுட்பவுண்ட். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல நம்ம என்னென்ன அலோவ் பண்ணணும்? சோர்ஸ் எப்படி எனி வேணா வச்சுக்கலாம். ஓகே. போர்ட் ஸ்டார் வச்சுக்கலாம். டெஸ்டினேஷன் யார் வேணா வச்சுக்கலாம். ஓகே. கஸ்டம் சர்வீஸ் வந்து ஓகே இந்த இடத்துல நினைக்கிறேன். நமக்கு போர்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம ஒவ்வொன்னா குடுத்துக்கலாம். இதுல வந்து ஓகே ஆர்டிபி குடுக்குறேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஆர்டிபி குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆர்டிபி வந்து டிசிபி புரோட்டோகால்ல தான் வரும். ஓகே. பிரியாரிட்டிங்கிறது என்னது? ஓகே. இது வந்து 100லேருந்து 65,000 சம்திங் இருக்கும். ஓகேவா? அந்த 100 சாரி 4000 இது வந்து ஓகே 100 தான் டிஃபால்ட் வேல்யூ. கம்மியான வேல்யூ குடுத்தோம்னா அதுக்கு பிரைவேட் அதிகம். இப்ப 2, 3 ரூல் எழுதுறேன் நீங்க. ஆ ஃபர்ஸ்ட் 100 இருக்கிறது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி தரும். இப்ப 105 குடுத்தா அது செகண்ட் பிரையாரிட்டி. ஓகேவா? இது வந்து நேம். அலோ ஆர்டிபி இன் பப்ளிக். இது வந்து என்ன எடுத்துருந்து ஓகே பப்ளிக்கா இருந்தா யாரோட ஆக்சஸ் பண்ணிருவாங்கன்னு சொல்லுது. ஓகேவா? பரவால்ல. நான் வந்து ஆட் பண்றேன். இது வந்து எதுக்கு ஆட் பண்றேன்? ஆ. ஆ. கரெக்ட். ஓகே. அடுத்து என்ன ஆட் பண்றேன்? ஆ HTTP குடுத்துக்கலாம். ஓகேவா? பிரையாரிட்டி 1 டிஃபால்ட்டா தெரிஞ்சுக்குது. நம்ம என்னென்ன குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? ஆட் பண்ணிக்கிறேன். ஆ ஒரே பிரையாரிட்டி திருப்பி குடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இருக்கும். செகண்ட் நீங்க 101 கூட குடுத்துக்கலாம். இல்ல. இதுலயே நான் வந்து ஓகே அந்த இங்க குடுத்துடலாம். 100 பதிலா இங்கேயே 101 குடுத்துக்கலாம். அதான் ஒரு இதுக்கு ஒரு பிரையாரிட்டி தான் குடுக்க முடியும். ஓகே. கன்ஃப்யூஸ் ஆயிரும் அது. ஒரே பிரையாரிட்டி தான் குடுக்கணும். ஓகே. இது வந்து இன்பவுண்டுக்கு நம்ம ஆட் பண்ணியாச்சு. அவுட்பவுண்ட் டிஃபால்ட்டா ஓகே. அதுல 2 இது வச்சுட்டு டிலீட் பண்ணிருவாங்க. எல்லா இதையும் டிலீட் பண்ணிருவாங்க. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த 2 டே ஆர்க்கிடெக்சர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஓகே ஒரு விநெட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள 2 சப்நெட். ஒரு பப்ளிக் சப்நெட், ஒரு பிரைவேட் சப்நெட். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இதுக்கு கான்ஃபிகர் பண்றோம். அடுத்தது ஓகே ஒரு 2 விஎம் போட்டு ஆக்சஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே.
ஓகே. இப்போதைக்கு ஒவ்வொன்று நம்ம டிஃபால்ட்டா விட்டுறலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும்? பேக் எண்ட். ஓகே. பேக் எண்டுக்கு என்ன மாரி ஆட் பண்ணுவோம்? ஓகே. எஸ்எஸ்ஹெச்எல் இதுவும் நம்ம வந்து ஒரு விண்டோஸே போட்டுக்கலாம். ஒரு விண்டோஸ்னா ஓகே. சோர்ஸ் ஐபி யாரோ இருக்கணும். ஐபி அட்ரஸா கொடுத்துக்கலாம். ஓகேவா? என்ன ரேஞ்சுக்குள்ள இருக்கணும்? சாரி 11.0.1.0. ஏன் 1.0 இந்த இடத்துல கொடுக்குறேன்? ஏன்னா பப்ளிக் சப்நெட்டோட ரேஞ்சு 1ல தான் ஆரம்பிக்குது. பப்ளிக் சப்நெட்ல வரவங்க மட்டும் தான் என்னால் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? வேற யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. வெளிய இருந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் சப்நெட்ல தான் மட்டும் ஆக்சஸ் பண்ண சொல்லுறேன். அந்த நீங்க பர்ட்டிகுலர் விஎம்னா அந்த விஎம் உடைய நம்பர் கூட கொடுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஓகே அந்த இதில் வந்து என்ன வேணா ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். பப்ளிக்கே கொடுக்காம. ஓகேவா? போர்ட் வந்து ஓகே அவங்களால எல்லா போர்ட் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் நம்மளுது தான். ஓகே எனிதிங். அதாவது அந்த ஐபி வந்து என்ன வேணா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அதாவது பேக் எண்ட் தான் டெஸ்டினேஷன் ஐபி. ஓகேவா? இதில் என்ன வேணா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். பட் வந்து இன்கமிங் டிராஃபிக் எதுலேருந்து வரணும்? பப்ளிக் சப்நெட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து மட்டும் தான் வரணும். அந்த மாதிரி ரூல் எழுதுறேன். ஓகேவா? ஓகே. இதுக்கான ப்ரோட்டோகால் என்னது? ஆர்டிபிஐ கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இது நம்ம பப்ளிக் கேட்க போகிறதில்ல. ஜஸ்ட் பப்ளிக் ஐபி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. ஓகே. சேம் 100ங்கிற இதில் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அலோவ் பண்ணிக்கிறேன். சர்வீஸ் வந்து நம்ம இன்பவுண்ட்ல வந்து ஆர்டிபி அப்புறம் HTTP கிரியேட் ஆ பண்ணுவோம். அது ஆர்டிபி சர்வீஸ் கிரியேட் ஓகே காட்டுறேன். ஆர்டிபிங்கிறது இப்போ ஓகே நம்ம லினக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும்? லினக்ஸ் இது கமாண்ட் எஸ்எஸ்ஹெச் அது என்ன போர்ட்டில் கனெக்ட் ஆச்சு? 22. ஓகேவா? அந்த மாரி நம்ம இப்போ இன்னைக்கு விண்டோஸ் பார்க்க போகிறோம். விண்டோஸ் வந்து ஆர்டிபியில் கனெக்ட் ஆகும் 3389. ஓகேவா? அதனால இது ஆட் பண்ணால் மட்டும் தான் எல்லாம் கனெக்ட் பண்ணும். ஓகே ஓகே அதே மாதிரி HTTP ஆட் பண்ணுறேன். ஹெச்டிடிபி ஓகே நான் பார்க்கலாம். அதை வந்து நம்ம அப்ளிகேஷன் டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ புரியும். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? ஓகே மிஷன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இதில் ஒரு விஎம் பண்ணுறோம். இதில் ஒரு விஎம் பண்ணுறோம். பப்ளிக் ஐபி அட்ரஸ் பண்ணுறேன். இதுக்கு பண்ணுறோம் பட் இது பண்ண மாட்டோம். கடைசியாக பண்ணிக்கலாம். பண்ணவே மாட்டோம். அது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இன்பவுண்ட் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் அமேசான் ஓகே இன்பவுண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே ஃப்ரண்ட் எண்டுங்கிறது நம்ம இதுக்கு செக்யூரிட்டி குரூப் எழுதியிருக்கோம். ஓகேவா? இதுக்கு இன்பவுண்ட் எப்படி இருக்கணும்னா ஓகே இன்கமிங் டிராஃபிக் இதுக்கு எதுலேருந்து வரணும்? நம்ம வந்து ஓகே விண்டோஸ் லாகின் பண்ணோம் ஆர்டிபி மூலிமா. ஓகேவா? அதே சமயம் போர்ட் 80 ஆக்சஸ் பண்ணோம். இது வந்து பப்ளிக்காக இருக்கணும். அதனால ஸ்டார் எனி ஒன் போட்டேன். ஓகேவா? இது வந்து பப்ளிக்காக இப்போ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதுக்கு செக்யூரிட்டி குரூப் எப்படி எழுதுனேன்? வெறும் இன்பவுண்டு 3389 கொடுத்தேன். பட் ஆனால் பப்ளிக்காக கொடுக்கல. இந்த 11.0 சீரிஸ் கொடுத்தேன். 11.0.1.0/24லேருந்து வரவங்களை மட்டும் இன்கமிங் அலோவ் பண்ணு. மீதி யாரையும் அலோவ் பண்ணாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் அதில் போய் பார்க்குறேன். பேக் வைக்கிறேன். பேக்கெண்டில் இன்பவுண்ட் டிராஃபிக் பார்த்தோம். ஓகே சோர்ஸ் பார்த்தா இணையும் கொடுக்கல. இணையும் கொடுத்தா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? அந்த சப்நெட் ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். அப்படின்னா ஓகே இவங்களால மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் சப்நெட் மட்டும்தான் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே 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 அடுத்து என்ன பண்ணுறோம்? 2 விஎம் ப்ரொவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே ஜஸ்ட் என்னன்னா விர்ச்சுவல் மிஷின் போய்க்கிறேன். ஓகே ஜஸ்ட் கிரியேட் கொடுத்துறேன். ஓகே ஜஸ்ட் நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துக்கிறேன். விர்ச்சுவல் மிஷின் கேட்குது. ஜஸ்ட் நான் விஎம் 1ன்னு வச்சுக்கிறேன். இது டிஃபால்ட் உங்களுக்கு கிளாஸில் பார்த்த மாதிரி தான். ஓகே டிஃபால்ட் ரீஜன் அவைல் ஜோன் செக்யூரிட்டி அதை இருக்கும். நான் லினக்ஸ் சரி இது மட்டும் என்ன பண்ணிக்கிறேன்? விண்டோஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? விண்டோஸ் 10 ஓகே டிஃபால்ட்டாக கொடுத்துக்கிறேன். ரேம் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக ஃபஸ்ட்டு இது கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதை வச்சு தான் அதான் லாகின் பண்ண போகிறேன். சம்திங் 4 GB ரேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே யூசர் நேம் கேட்குது. சம்திங் நான் டெமோன்னு வச்சுக்கிறேன். பாஸ்வேர்டு ஓகே டெமோ 1 2 3 4 5 6 7 8 9 0.
விண்டோஸ் கீப்பர் இல்லை. நம்ம எப்படியும் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல கீப்பர் கிரியேட் பண்ணாலும் அதை போட்டு டிக்ளேர் பண்ணிட்டு கீழே எடுக்க போகிறோம். ஸோ பெட்டர் இவங்க டேட்டா பாஸ்வேர்டை கொடுத்துறாங்க. ஓகே, இதுக்கெல்லாம் பாஸ்வேர்டு தொலைஞ்சிச்சுன்னா எடுக்கலாம், நான் அதையும் காட்டுறேன். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணா இன்பவுண்ட் போட்டு நான் கொடுத்துறேன். ஏன்? ஏன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் செக்யூரிட்டி குரூப். செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கு அட்டாச் பண்ணிட்டேன் இந்த சப்நெட்டுக்கு. ஓகேவா? அப்படின்னா நான் வந்து ஓகே இது யார் வேணால் இப்போ ஆக்சஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அதனால இதுக்குன்னு செக்யூரிட்டி குரூப் அசைன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? நான் என்ன கொடுத்துறேன், ஆர்எல்ஸ் நான் கிரியேட் பண்ணேன்னு இங்கே கொடுத்தேன்னா அது ஒன்று கிரியேட் ஆக போகுது. இதெல்லாம் எடிட் பண்ண முடியாது. இது bro? இப்போ இது பண்றது நார்மலா அது கிரியேட் ஆகிரும். கிரியேட் ஆனப்போ எடிட் பண்ண முடியும், பண்ண முடியும் கண்டிப்பாக. ஓகே, லைசன்ஸ் அத்தான்டிகேட் பண்ணிக்கிறேன். அதாவது விண்டோஸ் 10 லைசன்ஸ் வாங்கிக்கிறேன் மைக்ரோசாஃப்ட் கிட்ட. ஓகே, டிஸ்கை பற்றி நம்ம ஸ்டோரேஜ் பற்றி கொஞ்சம் பெரிய கிளாஸே போகும். இப்போ நெட்வொர்க்கிங் ஃபோக்கஸ் பண்ணாலும் இதே பார்க்கலாம். ஓகே, டிஸ்க் எடிட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப் இஷ்யூ இல்லை. ஓகே, இந்த இடத்துல மைவிநெட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பப்ளிக் சப்நெட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கு வந்து பப்ளிக் ஐபி கொடுத்துறேன். புதுசாக ஒன்று கிரியேட் ஆகும். என்னென்னா மைவிஎம் ஒன்று இப்போ ஐபி கிரியேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இது வந்து என்ஐசின்றது இது. ஓகே, பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கிளாஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்காக நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, இது அமௌண்ட் பார்த்தா பர் ஹவருக்கு 4 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும், நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, அதுக்குள்ளே அடுத்தது கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அடுத்து விஎம் போய்க்கிறேன், கிரியேட் கொடுக்குறேன், அசூர் விஎம் கொடுக்குறேன். அடுத்த இன்ஸ்டன்ஸை 2 டேயில் கொண்டு வரேன். நீங்கள் பார்த்தா ஓகே விஎம் 2ன்னு வச்சுக்கிறேன் நேம். விண்டோஸ் 10 இருக்கட்டும். பட் ரேம் இது கொஞ்சம், ஏன்னா இது சும்மா லாகின் மட்டும் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து அவ்வளோ ரேம் தேவையில்லை. ஓகேவா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குது, சேம் வச்சுக்கிறேன். டெமோ பாஸ்வேர்ட் இருக்குது. டெமோ 1 2 3 4 5 6 7 8 26. விண்டோஸ் அட்லீஸ்ட் அதுதான் நம்மளுடைய டெவலப் கூட அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகுமா இல்ல வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் கிரியேட் ஆகும். டிஃபால்ட்டாக அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். யூசர் வந்து உள்ள டெமோன் போகாது. டிஃபால்ட் யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர், அதுக்கு வேணால் டெமோன் பேர் வரும். நம்ம செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபைல இருக்கும், டெமோ ப்ரொஃபைல் இருக்கும், மாதிரி வெறும் டெமோ வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் பின்னாடி தான் டெமோன் பேர் எழுதியிருப்பாங்க. ஓகே, இது ப்ரைவேட் சர்வர் கொடுத்துங்க. அதுக்கு எனக்கு ஐபியே வேணான்றேன். ஓகேவா? ஓகே, இது கொடுத்துக்கலாம் வேணாம். இது என்னன்னா ஓகே எனக்கு டெலிட் பண்ணோன்னா ஓகே நெட்வொர்க் கார்டு ஐபியில் டெலிட் ஆகும்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். ஓகேவா? டெஸ்க்டாப் சப்போர்ட் ஆக்சன் பேசிக் blah blah blah. ஓகே, செக்யூரிட்டி குரூப் நான் எதுவும் அலோவ் பண்ணல. நான் டிஃபால்ட்டாக கொடுத்ததே இருக்கட்டும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்துறேன். ஓகேவா? ஓகே, பேசிக்காக பர் ஹவர் 4 rupees சார்ஜ் ஆகுது. கிரியேட் கொடுத்துறேன். ஜஸ்ட்டு ஹோம்ஒர்க் வைக்கிறேன். இந்த இடத்துல என்னுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் வைக்கிறேன். எனக்கு ஒரு விஎம் கிரியேட் ஆகிருக்கும். இதில் போய்ட்டு ஓகே பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு இந்த இடத்துல ரீசெட்னு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. ரீசெட் பாஸ்வேர்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜன்சர்வெலாம் இது தேவையில்லை. ஜஸ்ட் இதில் போய்ட்டு என்னென்னா ஓகே பாஸ்வேர்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் கொடுத்தனா போதும். எனக்கு பாஸ்வேர்ட் ஃபர்கெட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ரீசெட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு பண்ணலாம். ரன்னிங்கில் பண்ண முடியும் போட்டுது. என் விஎம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஓகே, ஜஸ்ட் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, பப்ளிக் ஐபி நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும்.
ஓகே. ஆர்டிசி உங்களுக்கு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில சேம் அதே மாரி ஒண்ணு இருக்கும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் VM1 போய்க்கிறேன். ஆட் பிசி குடுத்துருக்கேன். ஓகே. பழசெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கேன். கன்ஃப்யூஸ் எனக்கு. ஜஸ்ட் டெலீட் குடுத்துறேன். ஓகே. இந்த இடத்துல ஆட் பிசி குடுத்துக்கிறேன். என்னோட ஐபி குடுத்துக்கிறேன். இதான் பப்ளிக் ஐபி. ஓகே. ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். டபுள் டேப் குடுத்து ஆக்சஸ் பண்ண பார்க்குறேன். ஓகே. யூசர் நேம் கேட்குது டெமோ. பாஸ்வேர்டு ஓகே நான் வச்சிருக்கோம். டெமோ 33690. ஜஸ்ட் கண்டினியூ குடுக்குறேன். இதுதான் அந்த பாஸ்வேர்ட் பாலிசி அது மேல இருக்கு. நம்ம ஓன் பாஸ்வேர்ட் தான். ஓகே. இது டிஃபால்ட்டா அட்மின் யூசர்ல போகும். பட் ஆனா யூசர் நேம் வந்து டெமோன்னு தான் இருக்கும். ஓகேவா? இதுக்குன்னு அட்மின் இருக்காது. பட் இந்த யூசருக்கு அட்மின் ஆக்சஸ் தான் இருக்கும். ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் திருப்பி டயக்ராம் போட்டுக்கிறேன். ஒரு விநெட் கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்கு. ஒரு பிரைவேட் சப்நெட் இருக்கு. ஓகேவா? ஓகே. இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம், செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டா சப்நெட்டுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். சப்நெட் லெவல்ல. ஓகேவா? இங்கேயும் சப்நெட் லெவல்ல அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், ஒரு விஎம் உள்ள போட்டு இந்த சப்நெட் மூலியமா தான் ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த செக்யூரிட்டி குரூப் மூலியமா தான் இதை ஆக்சஸ் பண்ணோம். ஓகேவா? இது வரைக்கும் இதை பண்ணியாச்சு. ஓகே. ஜஸ்ட் அதை லாகின் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு வந்து ஒரு விண்டோஸ் ப்ரொவிஷன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. இதுக்கு வந்து எனக்கு இன்டர்நெட் ஆக்சஸும் இருக்கு. இருக்குதாங்க? ஓகே. இருக்கு. ஓகே. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ம் ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், VM2 கனெக்ட் பண்ணணும். ஓகே. கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு VM2 வந்துச்சு. ஓகே. இதை எப்படி கனெக்ட் பண்ணுவேன்? பப்ளிக் மிஷின்ல இருந்து ஓகே. இதுக்கு பப்ளிக் ஐபி வரல. இதில் ஓகே நான் ப்ரைவேட் ஐபி காப்பி பண்ணிக்கிறேன். 11.20.24 பட் நான் இதில் தான் கனெக்ட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு கனெக்ஷன் சென்டர் போய்க்கிறேன். ஜஸ்ட் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். ஆர்பிசி கொடுத்துட்டு 11.0.4 இந்த ஐபி கொடுத்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே. என்னால் ஏன் கனெக்ட் பண்ண முடியல? ஓகே. ஏன்னா இது வந்து ப்ரைவேட்டாக இருக்குது. ஓகேவா? இது அப்போ யாரால் ஆக்சஸ் பண்ண முடியும்? பப்ளிக் ஓகே. என்னால் பப்ளிக் மிஷின் மூலமாக ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஆல்ரெடி ஒரு பப்ளிக் மிஷின் இருக்கு. பட் இது மூலமா நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் எப்படியா கனெக்ட் பண்ணுவோம், ஆர்டிசி ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன். ஓகேவா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐபி போடுறேன். 11.0.2.4. ஓகே. இந்த இடத்துல ஏன் 1 2 3 வரலன்னா, அந்த 1 2 3 வந்து ஓகே ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. ஏபிஐ கேட்வே மாரி. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஏதோ இஷ்யூனா அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே லாஸ்ட்டில் 2.225 அந்த ஐபியும் வராது. ஏன்னா அது ப்ராட்காஸ்ட் அந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அந்த ஆப்ல 11.0.0 2 போடுது. 2 டாட் தேவையில்ல. 1 டாட் கொடுத்தோம். அதான் இல்ல 2 போடுது. அது பண்ணாரு. 2 டாட் கொடுத்தோம். அந்த இடத்துல 1 கொடுக்கலையா? 1 இந்த ஐபிஎஸ் 2 இல்ல அது எடுத்தாரு. இல்லை. ஓகே. ஒரு சில டவுட்டாக இருக்குது.
VNet இல்லை நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோ வைக்கிறேன். இதில் ஃப்ரண்ட் எண்ட் ஓகே பேக் எண்டில் தான் அட்டாச் பண்ணோம். ஓகே பேக் எண்டில் இன்கமிங் வந்து ஓகே 3389 இதில் 1.0 தான் வரும்னு நினைக்கிறேன் சம்திங். ஏன்னா 1லேருந்து இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். பப்ளிக் 0/24 கொடுத்துருக்கோம். ஓகே இதை கன்ஃபியூஸ் இருக்கு. ஓகே நான் இன்னொரு ரூல் ஆட் பண்ணிக்கிறேன். ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இருக்கட்டும். இந்த இடத்துல ஓகே 10 சாரி அங்கே 10 கொடுத்தோம் 11 கொடுத்தணும் கரெக்டாக தான் இருக்கு. ஆட் கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு 11.0.2.0/24. ஓகே சோர்ஸ் போர்ட் வந்து ஓகே 3389 இங்கே போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே டெஸ்டினேஷன் என்ன வேணா இருக்கட்டும். அவங்க ஆக்சஸ் பண்ணுறதும் ஓகே ஆர்டிபியாக இருக்கட்டும். ஓகேவா ஓகே சம்திங் நேம் யூனிக்காக இருக்கணும் கேட்குது. நான் ஜஸ்ட் அலோவ் பண்ணுறேன். ஓகேவா ஓகே இது தப்பு தான். சரி கடைசியாக என்ன போட்டோம் இது தப்பு தான். ஓகே நம்ம அடுத்து என்ன பண்ணோம் ஃப்ரண்ட் எண்டில் வந்து ஓகே அதை அலோவ் பண்ணணும்னு சொல்லி அவுட் பவுண்டில் எழுதணும். ஓகேவா அவுட் பவுண்டில் என்ன எழுதணும் ஜஸ்ட் ஆட் கொடுத்துக்கிறேன். ஆடில் என்னன்னா ஓகே ஐபி அட்ரஸ் எதை ஆக்சஸ் பண்ண வரும் 11.0.2.0/24. அதாவது இதுலேருந்து அதை ஆக்சஸ் பண்ணுன்னு சொல்ல வரேன். ஓகேவா என்ன போட்டு பர்டிகுலர் ஆக்சஸ் பண்ணுறேன் ஆர்டிபி சோர்ஸு டெஸ்டினேஷன் எது வேணா இருக்கட்டும். ஓகேவா சோர்ஸுங்கிறது நம்மளது டெஸ்டினேஷனுங்கிறது அது. ஓகே ரூல்னா சோர்ஸ் ஓகே டெஸ்டினேஷனுங்கிறது ஓகே ஜஸ்ட் ரூல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா ஓகே யூஸ் நேம் கேட்குது எனக்கு. ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே எனக்கு வந்து ஓப்போன் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனேபிள் ஆகுது. என்ன மாதிரி கொடுத்துருக்கேன்னா ஓகே இந்த செக்யூரிட்டி குரூப்லேருந்து இதை ஆக்சஸ் பண்ண சொல்ல வரேன். இல்ல ஆக்சுவலா அது கிளிக்காமலே அது கனெக்ட் ஆயிடுச்சு. இல்லை அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் கனெக்ட் ஆயிருக்கிறேன். இல்ல அது நம்ம கான்ஃபிகரேட் போச்சு இல்லைங்களா, நீங்க சும்மா கிளிக் பண்ணி கூட பண்ணி பாருங்க. delete பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டில் கொடுத்தோம். ஃப்ரண்ட் எண்டில் ஓப்போனில் வந்து கில் பண்ணுறேன். ஓகேவா இதுதான் ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஓகே delete பண்ணிட்டு ஜஸ்ட்டு விஎம் போயிட்டு ரீகனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா எனக்கு காட்டுது. ஆக்சுவலா நம்ம அங்க இது அவுட் பண்ண எல்லாமே ஓப்பன் பண்ணி இருந்துச்சு. இப்போ அது இதால அது அக்சஸ் பண்ண முடியும். ஓகே முன்னாடியே கனெக்ட் ஆகல. ஓகே இப்போ நீங்கள் சொன்ன பேக் எண்டும் நம்ம delete பண்ணிட்டோம். பழசு அப்படியே தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது நம்ம இந்த பேக் எண்ட் மிஷின்ல நம்ம அலோவ் பண்ணணும். 11.2 அந்த ஒன் தான் அலோவ் பண்ணோம் நம்ம. அதனால நம்ம அக்சஸ் அதான முன்னே இப்படி தானே இருந்துச்சு. போர்ட் ஓப்பன் பண்ணணும். ஓகே போர்ட்டோகால் ஓகே அதானே முன்னே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே ஓகே ஆனால் அது முன்ன கொடுத்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது
ஆகணும். ஓகே, கொஞ்சம் நெட்வொர்க்ஸ் வேணும் தெரியல. ஜஸ்ட்டு திருப்பி கனெக்ட் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஆக்சஸ் ஆகுது. டெமோ ஓகே, டெமோ அட் 1 2 3 4 5 6 7 8 9 0. இங்கே இந்த இடத்துல ஏன் 1ன்னு கொடுத்தோம் பேக் எண்டில்? அந்த விஷயம் ஐபி அட்ரஸ். ஏன்னா இது வந்து 1 சீரீஸ்ல ஆரம்பிக்குது. ஓகேவா? அதனால தான் ஓகே இதுலேருந்து தான் நம்ம அதை கனெக்ட் பண்ண வரோம். ஓகேவா? நீங்கள் சொன்ன 2 கொடுத்தா ஆக்சஸ் ஆகுது ஏன்? இந்த விஷயம் ஏன்னா இந்த விஷயம் தான் 2 தான். இதுலேருந்து நம்ம எதையும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆகுது. ஜஸ்ட் எனக்கு இப்போ என்னன்னா அந்த மிஸ்ஸிலேருந்து எனக்கு இன்னொரு விஎம்குள்ளே போக போகுது. பட் அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது 0.5 GB ரேம் சம்திங். ஓகேவா? ஓகே, எனக்கு வந்து அந்த ப்ரைவேட்டில் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து ப்ரைவேட் நெட்ஒர்க்கில் உள்ள கனெக்ட் ஆகும். ஓகே, ஜஸ்ட் லாகின் ஆகட்டும். ஓகே, இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தா, ஓகே இதில் என்னால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ம் ஓகே, பட் அசூரில் பண்ண முடியும். அதான் ட்விஸ்ட்டு. நம்ம ஏடபிள்யூஎஸ்ல நீங்கள் வந்து சொல்கிறீங்க பண்ண முடியாது கண்டிப்பாக. நம்ம வந்து ரோட் டைப் வச்சு நேட் கேட் வச்சு பப்ளிக் இன்டர்நெட் கேட்வே பண்ணுவோம். பட் இங்கே பண்ண முடியும். அதை வேணால் நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அசூரில் வந்து டிஃபால்ட்டாக அது பண்ண முடியுது. ஆக்சஸ் பண்ண முடியுது. இன்டர்நெட்டை இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஏடபிள்யூஎஸ்ல நம்மளால பண்ண முடியாது. நம்ம நேட் கேட் வச்சு தான் ஓகே பாஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல அது தேவையில்லை. இது ஜஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்துக்கலாமே. கன்சோல் எடுக்கணும். ஆர்டிபியா வைப்ரேட்டர்ஸ் போட்டு எடுக்கிறது நம்ம ஒரு அப்படியே கிராஃபிக்ல கேவிஎம் ஜியோஐ அந்த கேவிஎம் எடுக்கும். எடுக்க முடியும். சப்போஸ் ஏதாவது இஷ்யூஸ் ஆயிடுச்சு, மிஷின் ஆக்சஸே பண்ண முடியல பார்த்து அந்த போட்டு அலோவ் பண்ணி தான் பண்ண முடியும். இல்ல அப்படி ஒரு மிஷின் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, அந்த மிஷின்ல அது வந்து என்ன மிஷின்? வாய்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த மிஷின் இந்த மிஷின்ல வாய்ஸ் ஆர்டிபியா சாரி விண்டோஸ் லினக்ஸா? ஓகே மிஷின்ஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. அந்த மிஷின் ஆக்சஸே பண்ண முடியல. அதை வந்து நம்ம கேவிஎம் எடுப்போம். எடுக்க முடியுது. அப்ப அந்த மிஷினை கில் பண்ணிட்டு விட்டீங்க. இல்லை நம்ம லாக் செக் பண்ணி நம்ம பேஷன் மூலமாக உள்ள ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். மிஷினே இஷ்யூவா இருக்கும்போது பேஷன் யூஸ் பண்ணிடலாம். பேஷிங்கிறது நம்ம ஜங்க் சர்வர் அதை வச்சு நம்ம அதை பிங்க் பண்ணி சம்திங் ஏதோ பண்ண முடியும் பார்க்கலாம். பட் ஆனால் மிஸ் கேவிஎம் எடுக்க முடியுமான்னு தெரில. ஜஸ்ட் நான் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே புரியுது. அதாவது நீங்கள் அந்த கோர் இந்த மிஷினே இஷ்யூ ஆச்சுன்னா ஓகே கேவிஎம் எடுத்து நம்ம அதில் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி இதில் பண்ண முடியும். ஐபி எடுக்கல ஓகே, ஓஎஸ் இஷ்யூ அதாவது பேக்கப் இமேஜ் வச்சு எடுத்துக்கிற மாதிரி. அது எப்படி ஒரு இமேஜா அது பிசிக்கல் மிஷின் வச்சுங்களேன். பிசிக்கல் மிஷின் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா நம்ம மானிட்டரிங் நமக்கு தெரியும் இஷ்யூ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே, பட் ஆனால் ரிமோட் மிஷின்ஸ் வந்து கிளவுட்ல இருக்கும்போது நம்மளால கேவிஎம் சொல்லி எடுத்து நம்மளோட இஷ்யூ அட்ரஸ் பண்ணுவோம். ஓஎஸ் இஷ்யூ வச்சு லினக்ஸ்ல இஷ்யூ வச்சு நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து நம்ம இஷ்யூ
OS ட்ரபிள் ஷூட்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஓகே. அந்த மாரி நீங்க பண்ணலாம். எப்படின்னா, ஓகே உங்களுக்கு வந்து வால்யூம் கிரியேட் ஆகும். டிஸ்க் வால்யூம்னு சொல்லி. அந்த வால்யூம் வந்து நீங்க இன்னொரு மிஷினுக்கு அட்டாச் பண்ணி நீங்க அந்த மாரி டீபக் பண்ணலாம். ஓகேவா? இன்னொரு விண்டோஸ் ப்ரொவிஷன் பண்ணி உங்களுடைய வால்யூம் வந்து எக்ஸ்டர்னல் வால்யூம் அட்டாச் பண்ணிட்டு, ஓகே இத பூட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆ ஓகே. ஜஸ்ட் இது வந்து ஓகே எனக்கு கட் ஆகுது. நான் வந்து ஓகே அவுட்புட் செட் பண்ணிட்டு லாகின் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஜஸ்ட் பேக் எண்ட்லயா? ஓகே. இதுல கரெக்ட்டா தான் இருக்கு. ஓகே. பட் எனக்கு கனெக்ட் ஆகுது. பட் வெளிய வந்துருது. என்ன ரீசன் தெரியல. இந்த ரேம் கம்மி ரேம்னால டக்குனு வெளிய வருதா என்னன்னு தெரியல. ஓகே. மூவ் டு ரெஃபரன்ஸ் டாப் பண்ணிடுறேன்.